அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணினார் பெரியாழ்வார். தாம் ஒருவர் மங்களாசாசனம் பண்ணினபடியினாலே திருப்தி உண்டாகாமல் மற்றும் பல பேரையும் அழைத்தார். மங்களாசாசனம் பண்ணுவதற்கு நீங்கள் எல்லாரும் வாருங்கோள் என்று அழைத்தார். யார் யாரை அழைத்தார் என்றால், வேறு பயன்களை விரும்பாதவர்களான அனன்ய பிரயோஜனர்கள், கைவல்ய அனுபவத்தை விரும்புபவர்களான அந்த தங்களுடைய ஆத்மாவை அனுபவிப்பவர்கள் என்று, அதற்கு மேலே செல்வத்தை விரும்புபவர்கள் என்று இவர்களைத்தான் வரிசையாக அழைத்தார். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அந்த வரிசையிலேயே பெரியாழ்வாரோடு கூடுகிறார்கள் என்பதுதான் நடுவில் இருக்கக்கூடிய 3 பாட்டுக்களுடைய அர்த்தமாக ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார்கள். அதாவது 3வது பாசுரத்திலே பெரியாழ்வார் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் என்று அழைத்தார் அல்லவா. அந்த அனன்ய பிரயோஜனர்கள் எந்தை தந்தை தந்தை என்கின்ற 6வது பாசுரத்திலே பெரியாழ்வாரோடு கூடினார்களாம். அடுத்தபடியாக பெரியாழ்வார் 4வது பாசுரத்திலே, அதாவது ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் என்று தொடங்குகின்ற 4வது பாசுரத்திலே கைவல்யார்த்திகளை அழைத்தார். அந்த கைவல்யார்த்திகள் 7வது பாசுரத்திலே, அதாவது தீயிற் பொலிகின்ற என்று தொடங்குகின்ற 7வது பாசுரத்திலே பெரியாழ்வாரோடு கூடுகிறார்கள். ஏன்னா அங்கே பாசுரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினாலே பெரியாழ்வாரோடு அந்த கைவல்யார்த்திகள், ஆத்மாவை விரும்புபவர்கள், அதாவது ஆத்மாவையே அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தவர்கள், இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இனிமேல் பெரியாழ்வாரே உம்முடைய உபதேசத்தாலே நாங்கள் திருந்தி விட்டோம். இத்தனை நாள் நாங்கள் ஆத்மாவையே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாகத்தான் இருந்தோம். நீர் என்ன சொன்னீர் எங்களை பார்த்து? வரம்பொழி வந்து ஒல்லை கூடுமினே என்று எங்களுக்கு உபதேசித்தீர். வரம்பை ஒழித்துக் கொண்டு சீக்கிரம் வாருங்கள், விரைவாக வாருங்கள் என்று சொன்னீர் அல்லவா. உம்முடைய உபதேசம் எங்கள் நெஞ்சிலே பட்டுவிட்டது, நாங்கள் வந்து விட்டோம். நீர் அழைக்கின்ற பொழுதோ என்ன சொன்னீர்? நாடும் நகரும் அறிய நமோ நாராயணாயவென்று என்று அனைவரும் அறியும்படியாக நாராயண நாமத்தை சொல்லிக்கொண்டு நாங்கள் வர வேண்டும் என்று நீர் சொன்னீர் அல்லவா. அந்த நாடு நகரும் அறிய நாங்கள் என்ன காரியம் செய்தோம் என்று பாரும் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்து அந்த கைவல்யார்த்திகள் இந்த 7வது பாசுரத்திலே பெரியாழ்வாரோடு கூடுகிறார்கள். தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தில் கோயில் பொறியாலே ஒத்தொண்டு நின்று குடிகுடியாச் செய்கின்றாய் பொறுபடகாடனை 1000 தோளும் பொழிகுருதி பாய உடத்திய ஆடி வல்லானுக்கு வல்லாண்டு குருதுமே. அதாவது கைவல்யத்தை விரும்பினவர்கள், கைவல்யம் என்னால் என்ன? ஜராமரண மோக்ஷாய என்று ஏற்கனவே தெரிவித்தார் போலே அவர்களெல்லாம் பகவானை குறித்து தியானம் பண்ணுகிறார்கள். இந்த கைவல்யத்தை வேண்டுபவர்களும் கூட பகவானை குறித்துத்தான் தியானம் பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த பகவான் கண்முன்னே வந்து நிற்கிற பொழுதும் கூட, ஐயோ இவ்வளவு அழகா இருக்கிற இந்த பகவானை அனுபவிக்காமல் நம்முடைய ஆத்மாவையே நாம் அனுபவிக்க நினைக்கிறோமே என்று துளி கூட வெட்கப்படாமல் என்ன சொல்லுகிறார்களாம்? எங்களுக்கு கைவல்யம்தான் வேண்டும் என்று அதிலேயே பிடிவாதமாக இருந்து விடுகிறார்களாம். அவர்களைத்தான் திருத்துகிறார் பெரியாழ்வார். இப்படி இருக்கலாமா நீங்கள்? அது மிகவும் தாழ்ந்த பயன் அல்லவா? அதிலே விழுந்து விட்டால் மீளவே முடியாது அல்லவா? ஆயினாலே நீங்கள் வந்து விடுங்கள் என்று அழைத்தார். கீழே ஏடு நிலத்தில் என்கிற பாசுரத்திலே அழைத்தார். உடனே அவர்களை பார்த்து, நீங்கள் அப்படி வருகிற பொழுது எப்படி வர வேண்டும் என்றால், நாடும் நகரும் நன்கு அறிய என்று தெரிவித்தார். அதாவது நாடு என்றால் அறிவில் குறைந்தவர்கள் இருக்கக்கூடிய இடம், நகரம் என்றால் அறிவு மிகுந்தவர்கள் இருக்கக்கூடிய இடம். நீங்கள் இத்தனை நாள் கைவல்யார்த்திகளாக, அதாவது ஆத்மானுபவத்தை விரும்புபவர்களாக இருந்தீர்கள் என்றால் அதை விட்டு விட்டு வர வேண்டும். அது விட்டது 2 பேருக்கும் தெரியணும். யாருக்கு தெரியணும்? பகவானுடைய அடியவர்களுக்கும் இவன் இனிமேல் கைவல்யத்தை விரும்ப மாட்டான்
என்று அவர்களும் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு வேண்டியவர்களாக இருந்த அந்த மற்றவர்கள், கைவல்யத்தை விரும்புபவர்கள், அவர்களும் இனிமேல் இவன் நம்முடைய கோஷ்டிக்கு ஆக மாட்டான், நம்மோடு சேரமாட்டான் என்று அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் வர வேண்டும் என்றுதானே பெரியாழ்வார் அழைத்தார். அப்படியே தாங்கள் வந்தோம் என்கிறதை எப்படி தெரிவிக்கிறார்கள் என்றால், இப்படி தெரிவிக்கிறார். தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற்பொறியாலே ஒற்றுண்டு நின்று எம்பெருமானுடைய அடியவர்களாக ஆகிவிட்டோம் என்று காண்பிப்பதற்கு நாங்கள் ஒரு உயர்ந்த காரியத்தை செய்து விட்டோம். என்ன காரியம் என்னால், தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி என்ன, அதாவது பகவானுடைய அடையாளமான அந்த சங்கு சக்கர சின்னங்களை தோளிலே பொறித்துக் கொள்வது என்று ஒரு சடங்கு. அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக மிக உயர்ந்த சடங்காக சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக அந்த சங்கு சக்கரங்கள் என்னால், நாம் பகவானுடைய அடியவர்கள் என்று காட்டிக் கொள்வதற்கு அவனுடைய சின்னங்களை நம்முடைய உடம்பிலே பொறித்துக் கொள்ளுகிறோம். நாம் அவனுடைய உடைமை என்பதை நாமும் உணர வேண்டும். நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பதை அவனும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி என்னால், இந்த சங்கு சக்கர சின்னங்களை தோளிலே பொறிப்பது. ஒரு ஆச்சாரியனிடத்திலே நாம் சென்றோமானால் அவர் அந்த செயலை செய்வார். இதற்கு பஞ்சசம்ஸ்காரம் என்று பெயர். அதிலே பஞ்சசம்ஸ்காரங்கள் 5 விதமான காரியங்கள் செய்யப்படுகின்றன. அதிலே ஒரு சம்ஸ்காரம், முதல் சம்ஸ்காரம், அதுதான் தாப சம்ஸ்காரம். அதாவது நெருப்பிலிட்டு காய்ச்சி அந்த சங்கு சக்கரங்களை, பயப்பட வேண்டாம், நெருப்பிலிட்டு காய்ச்சி என்றால் அப்படி மிகவும் சூடாக வைத்து விடுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். அந்த சின்னம் நம்முடைய தோளிலே பட வேண்டும் என்பதற்காக அந்த சங்கு சக்கர சின்னங்கள் அதை நெருப்பிலிட்டு காய்ச்சி தோளிலே அப்படி ஒற்றி எடுப்பார்கள். இது ஒரு சடங்கு. இதை நாங்கள் செய்து கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் பராசர ஸ்மிருதி போன்ற உயர்ந்த நூல்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிற விஷயம். யார் யார் எம்பெருமானுடைய அடியவர்கள் என்றால், ஏ கண்டலக்ன துளசி நளினாட்ச மாலாகா என்று யார் கழுத்திலே துளசி மாலை, தாமரை மாலை அணிந்து கொண்டிருக்கிறார்களோ, அதுக்கு மேலே ஏ பாகுமூல பரிச்சின்னித்த சங்க சக்கராகா என்று தங்களுடைய தோள்களிலே சங்கு சக்கர சின்னங்களை யார் அணிந்திருக்கிறார்களோ, ஏவா லலாட்ட பலகே லசதூர்த்வ புன்றாகா என்று நெற்றி முதலான இடங்களிலே திருமண்காப்பை யார் அணிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் தே வைஷ்ணவாக புவனம் ஆசு பவித்ரயந்தி, இந்த உலகத்தையே புனிதப்படுத்துகின்ற வைஷ்ணவர்கள் என்று பராசர ஸ்மிருதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திரு சக்கரம், அந்த சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு எங்களுடைய தோளிலே அந்த சங்கு சக்கர சின்னங்களை நாங்கள் பொறித்துக் கொண்டு விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். நினைத்து பாருங்கள், நாம் நம்முடைய வஸ்து என்று ஒரு பொருளை நினைக்கிறோம். உடனே என்ன செய்கிறோம்? வீடுகளில் கூட வழக்கம் உண்டு, இப்பொழுது கிடையாது, பழைய நாளில் உண்டு. பாத்திரங்கள் எல்லாம் இருந்தா நம்முடைய பாத்திரம் அடையாளம் தெரியறதுக்கு பாத்திரத்தை எல்லாம் அவரவர்களுடைய பெயரையோ அல்லது இன்சியலையோ வெட்டி வைப்பார்கள். ஆஹா, நம்முடையது என்று காட்டுவதற்கு நாம் ஒரு அடையாளம் செய்வது போல இறைவனுடையது என்று காட்டுவதற்கு செய்யக்கூடிய அடையாளம் தான் அவனுடைய சக்கர சின்னத்தை தோளிலே பொறித்துக் கொள்வது. அதை நாங்கள் செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு செயலை செய்யவே உடனே நாடும் அறிந்தது நகரமும் அறிந்தது என்கிறார்கள் வியாக்கியாதாக்கள். அதாவது என்ன, இவன் இனிமேல் நம்முடைய கோஷ்டிக்கு ஆக மாட்டான், எப்பொழுது இவன் சக்கராங்கனம் பண்ணி கொண்டு விட்டானோ இனிமேல் இவன் கைவல்ய கோஷ்டிக்கு வரமாட்டான் என்று அவர்கள் கைவிட்டார்களாம். ஆனால் எப்பொழுது இவன் சக்கராங்கனத்தை பண்ணி கொண்டானோ உடனே உயர்ந்த அடியவர்கள் இவன் நம்முடைய கோஷ்டிக்கு இவன் தான் தகுதியானவன் என்று இவர்கள் கை கொண்டார்களாம். அப்படி நாங்கள் என்ன செய்தோம் என்றால், அப்படி தோளிலே அந்த சக்கராயுதத்தை அடையாளத்தை பொறித்துக்கொள், சக்கராயுதம் என்று சொன்னதனால சங்கம் சேர்த்துத்தான் அங்கே சொல்லப்படுகிறது உபலட்சண மரியாதையிலே. அப்படி கோயிற் பொறியாலே ஒட்டுண்டு நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம். இப்பொழுதுதானே ஒற்றிக்கொண்டார்கள் என்னால், அப்படி ஒற்றிக்கொண்டு விட்டாலே அவர்கள் பரம்பரையாக அடியவர்கள் போலே அவர்கள் கருதப்படுவார்கள் என்கிற அந்த அபிப்பிராயத்தினாலே அதை தெரிவித்தார்கள். அதற்கு மேலே நாங்கள் என்ன செய்வோம் என்றால், நாங்கள் இந்த கோஷ்டியிலே நுழைவதற்கு யார் காரணம் இப்பொழுது என்று கேட்டால் அந்த சக்கரத்தாழ்வார் தான் காரணம். அவருடைய அந்த அடையாளத்தை தோளிலே பொறித்துக் கொண்டபடியினாலே என்றோ எங்களுக்கு தாழ்ந்தவர்களுடைய சகவாசமும் விட்டு போயிற்று, உயர்ந்தவர்களுடைய சகவாசமும் கிடைத்தது. அதனால் என்ன செய்ய போகிறோம் என்றால், அந்த சக்கரத்தாழ்வானுடைய பெருமையையே நாங்கள் பாடப் போகிறோம். என்ன பாடுகிறீர்கள் என்றால், மாய பொறுபடைவாணனை ஆயிரந்தோளும் பொழுகுருதிபாய
சுழத்திய ஆழிவல்லானுக்கு என்று பாணாசுர யுத்தம். அது ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. பாணாசுரன் என்று ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு உஷா என்று ஒரு பெண் இருந்தாள். அவள் என்ன செய்தாள் என்றால், கண்ணனுடைய அந்த பிள்ளையான பிரத்யும்னன், அந்த பிரத்யும்னனுக்கும் ஒரு பிள்ளை அனிருத்தன் என்று பெயர், கண்ணனுடைய பேரனவன். அந்த பேரனிடத்திலே மிகவும் ஆசை வைத்தாளாம். என்ன செய்தாள்? அவள் அசுரகுலத்திலே பிறந்தவள் ஆகையினாலே தன்னுடைய மாயையினாலே அவள் கவர்ந்து சென்று விட்டாளாம் அந்த அனிருத்தனை. உடனே தேடி பார்த்தால் அனிருத்தன் எங்கும் காணோம். ஆனால் கண்ணபிரான் தெரிந்து கொண்டு விட்டார், பாணாசுரனுடைய பெண் தான் அவளை அபகரித்து சென்று இருக்கிறாள் என்று. உடனே பாணாசுரனுடைய நகரத்திற்கு சென்று என்னுடைய பேரனை திருப்பி கொடு என்று கேட்க அவன் முடியாது என்று சொல்ல இருவருக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. அந்த பாணாசுரனுக்கு 1000 தோள்கள் இருந்தனவாம். யுத்தத்திலே என்ன ஆயிற்று என்று கேட்டால் பெரிய யுத்தம் நடந்தது. கடைசியிலே பார்த்தான் எம்பெருமான், இவனுக்கு 1000 தோள்கள் இருக்கிறபடியினாலே அந்த கர்வத்தினாலே என்றோ நம்மோடு யுத்தம் செய்கிறான் என்று பார்த்தான். தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவினால் என்ன ஆயிற்று என்றால் அந்த 1000 தோள்களும் அப்படியே வெட்டி சாய்க்கப்பட்டு விட்டன. 1000 தோள்கள் அல்ல, 2 தோள்களை மட்டும் விட்டு வைத்தான் என்று புராணம் சொல்லுகிறது. ஏன் விட்டு வைத்தான் என்னால், அவன் கைகூப்பி தொழ வேண்டும் அல்லவா. அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து இந்த கண்ணபிரானிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லவா. அதற்காக 2 கைகளை மட்டும் விட்டு வைத்தான். இன்னொன்று, இவனை காப்பதாக ருத்ரன் என்கிற தேவத்தை அவன் வரமளித்திருந்தான். அவனாலும் காக்க முடியாமல் போய்விட்டது. அவனை கட்டிக்கொண்டு அழ வேண்டும் அல்லவா, அதற்காவது 2 தோள்கள் வேண்டுமே என்று இப்படியும் வேடிக்கையாக வியாக்கியானம் சாதிக்கின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. ஆஹா, மாயப் பொறுபடைவாணனை, மாயப்போர் செய்வதிலே வல்லவனாய் இருந்தான் அந்த பாணாசுரன். அவன் என்ன செய்தான்? கண்ணனோடு பெரும் யுத்தத்தை செய்தான். அவனுடைய 1000 தோள்களும் பொழி குருதி பாயா, இரத்த வெள்ளம் அப்படியே பாய்ந்து வரும்படியாக, அப்படியே மதகுகளை திறந்தால் வெள்ளம் வருகிறா போல இந்த கைகளை வெட்டினவுடனே அப்படி ரத்தம் பெருகித்தான். அப்படி பொழிகுருதி பாயா. அதுக்கு இத்தனைக்கும் பகவான் என்ன செய்தான் என்னால் ஒன்றும் செய்யவில்லை. சுழத்திய ஆழிவல்லான், அந்த திருவாழியை அப்படி சுழற்றினான் என்கிறார். இந்த திருவாழி ஆழ்வானை பார்த்து, சக்கரத்தாழ்வாரை பார்த்து ஒரு நோக்கு என்ன, அவனுக்கு இன்னது செய்ய வேண்டும் என்று கட்டளை கூட இடவில்லை. அவன் அப்படி திரும்பி பார்த்தான். உடனே அவன் கருத்தை புரிந்து கொண்டான். கருதுமிடம் பொருது கை நின்ற சக்கரம் அல்லவா. உடனே வாணாசுரனுடைய தோள்களை அவன் அறுத்து விட்டானாம். இப்படி வாணனுடைய தோள்களை அறுத்த அந்த திருவாழி அதுவன்றோ இப்பொழுது எங்களுடைய தோளிலே சின்னமாக இருந்து எங்களை இந்த கோட்டியிலே புகர விட்டது. ஆஹா, மாயப் பொறுபட வாணனை 1000 தோளும் பொழி குருதி பாய சுழத்திய ஆழிவல்லான். அந்த ஆழிவல்லான் என்றால் அந்த ஆழி வல்லவன், ஆழியை சுழற்ற வல்லவன், அவனுக்கு நாங்கள் பல்லாண்டு கூறுதும் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள்.